மேம் இப்போ கிளியரா? Yes, sir. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். ஸோ சூப்பரான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பர். ஓகே, நம்மளோட செஷன் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆல்மோஸ்ட் டைம் டன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்னு ஸோ நான் என்ன பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ பேசிக்கலி ஒரு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம், அதாவது கோயில்பட்டி அப்படி ஏரியால தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேரிங்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்ணி காமிச்சிக்கலாம். சாரோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான் பாருங்க. ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு டைம்ல நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறோம். எஸ், சொன்ன மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமான வாய்ப்பு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்திருப்போம். ஸோ அதையும் தாண்டி நிறைய நிறைய ஷேரிங்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு விஷயம் அப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வளர்ப்பாங்க. எல்லார் வீட்லயும் அப்படிதான் நமக்கு எல்லாருமே வந்து பேசி வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெருவில் போயிட்டு இருக்கு எல்லாமே. சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கூல்லேயே பாத்தீங்கன்னா நல்லா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிறது எடுக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து 10th அப்படிங்கிறே படிச்சேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 436 அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்கு. சரி, ஓகே, நல்ல ஒரு மார்க் எடுத்தாச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் படிங்க, அப்பயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து படிச்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஸோ 12th வந்து படிச்சு முடிச்சாச்சு. ஸோ 12th பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 கிட்ட நியர்பை எடுத்தேங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் அப்படிங்கிற பண்ணுவாங்க. ஏன்னா 12th நல்லா படிச்சா நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப புவரான ஃபேமிலி தான். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படிக்க வச்சாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா லேபர் ஒர்க் தான் பண்றா அப்படி. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பாப்பா ஒன்று இருக்கு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கு அப்படி. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேட்டரிங் ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற நான் வந்து, அதாவது 12th படிக்கும் போது 10th படிக்கும் போது சரி கேட்டரிங் ஒர்க் அப்படிங்கிற போவேன். சப்ளைஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு போய் தான் என்ன நான் பார்த்துக்கிட்டு நான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா ரொம்ப புரான ஃபேமிலி அப்படிங்கிறத சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை பத்தி நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபீஸ் அப்படின்னு பே பண்ணி படிச்சு ஆகணும் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. ஓரளவு பண்ணாங்க. ஸோ மிச்சம் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டேன். பாத்தீங்கன்னா 12th நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது எடுத்து முடிச்சாச்சு. ஸோ என்ன அப்படின்னா 12th முடிச்சாச்சு. ஓகே, 12th முடிச்சோன்னே என்னன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எனக்குள்ள தோணுச்சு. என்ன எண்ணம் அப்படின்னா, சரி கவர்மெண்ட் எக்ஸாம் நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு எனக்கு வந்து போலீஸ் ஆர்மி அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும், எனக்கு வந்து காக்கி யூனிஃபார்ம், அதாவது கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதிகத்தோட ஆர்வமா இருந்தேன். ஸோ பாத்தீங்கன்னா காலேஜ்ல பாத்தீங்கன்னா அதாவது என்சிசி அப்படிங்கிறதும் பண்ணி முடிச்சேன். எங்க இருக்கு, ஸோ காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்சிசி அப்படிங்கிற பண்ணி முடிச்சேன். என்ன பாத்தீங்கன்னா சாரி, ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்சிசி அப்படிங்கறத வந்து ஒன்று எடுத்தாங்க. என்சிசி எதுக்காண்டி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து போலீஸ் ஆர்மியெல்லாம் ரொம்ப பிடிக்கலையா. ஸோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்சிசி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால மெனக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கார்பரல் அப்படிங்கிற ஒரு ரேங்க் வந்து போனேன். டெல்லிக்கு வந்து குவாலிஃபைட் ஆகணும். ஓகேங்களா, டெல்லிக்கு வந்து குவாலிஃபைட் ஆகும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். யாரு நானா அது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய இது பண்ணாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட யூனிஃபார்ம். இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பைலட் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகி, ஸோ ஆனுவல் கெஸ்டா வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து போனதுதான். ஸோ அது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ரொம்ப ஒரு குஷியான விஷயம் காத்திருந்தது. ராஜ்பாத்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்கிட்ட கிடைச்சது. எனக்கு வந்து வந்தது, எனக்கு வந்து அபிஷியலா வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கு ராஜ்பாத்ல எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யமோட வரும். அந்த அளவுக்கு தான் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுலயுமே நான் செலக்ட் ஆனேன். ஏன்னா பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ப்ரைடு, ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து ஆர்மி போலீஸ் மேல ரொம்ப ஒரு லவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீராத பற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுலயுமே போய் செலக்ட் ஆனேன். ஸோ அங்கதான் ஒரு பெரிய ஆப்பா இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா டெல்லிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஏற போறேன். எனக்கான எல்லா கிட்டுமே கொடுத்துட்டாங்க.
எல்லா கொடுத்துட்டு, தம்பி நீ வந்து ரிசர்வ்ப்பா, ஸோ நீ வந்து ரிஜெக்ட் ஆயிட்ட, ஸோ அதனால இந்த இது கேம்ப் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல உடஞ்சதுதான் மனசு. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நிறைய கேம்ப் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேம்ப் கிட்ட பண்ணேன். 25 கேம்ப்லயும் நிறைய செலக்ட் ஆனேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருந்தாங்க. ஸோ 1000 பேர்ல ஒரு 100 பேருக்குள்ள வந்தேன். ஸோ 100 பேர் வந்து வடிகட்டினாங்க. 10 பேருக்குள்ள வந்தேன். அந்த 10 பேர்ல பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துக்குள்ள வந்தேன். ஸோ அந்த 5 பேர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளா செலக்ட் ஆனேன். அந்த ராஜ்பாத்ல மெயின் கமாண்டரா நானா இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கமாண்டிங் போஸ்டிங்ல ரைட் கமாண்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்து இடம் கிடைச்சது. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து கிடைச்சது. அதுவும் அந்த ஸ்பாட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மெயினா ஏற போற டைம்ல வந்து எனக்கு பத்தி ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு தூரம் வந்து கிளிக் ஆகி வந்து இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஒரு துயரத்துல வந்து ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்து கிடைச்சது. ஸோ அடுத்து என்ன கிடைச்சது அப்படின்னா, சரிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ எஸ்ஹெச்ஜி ஜிடி அப்படிங்கிறத வந்து எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இதான் என்னோட போஸ்ட் தெரியும். அட்மிட் கார்டு இருக்கா? ஸோ இதான் என்னோட எஸ்எஸ்ஜிடி. நம்ம திருநெல்வேலி பிஎஸ்என் காலேஜ் தான் வந்து எழுதுவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனா ஸ்டார்டிங் சேலரி வந்து 25,000 அப்படிங்கிறது வந்து தருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷியோட இருந்து எடுத்து படிச்சேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கிறது வேஸ்டா கூட போச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். நான் எழுதினேன் நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேற்பட்ட எக்ஸாம் போயிருப்பேன், எக்ஸாம் எழுதியிருப்பேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செலவு மட்டுமே எக்கச்சக்கமா பண்ணிருப்பேன். அட்மிட் கார்டு பாத்தீங்கன்னா இன்னுமே இருக்கு. அது பாதி எங்க போட்டேன்னு தெரியல. ஸோ வீடு வந்து பெயிண்ட் அடிக்கும் போது எங்கேயோ கீழே போட்டாங்க போல. ஸோ இதான் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன்னா, ஸோ இதை பத்தி நான் வந்து இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்து அடுத்த லெவலில் நான் மூவ் ஆகும்ல. ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஒரு விஷயமே அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் மட்டுமே எழுதுனேன். எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்போ ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னா, அங்கேயுமே ஒரு தோல்விங்கிறது காத்துக்குது. என்னன்னா அப்படின்னா 0.5 மார்க்கு, ஸோ 2 மார்க்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனேன் நேவி எம்ஆர் போஸ்டிங் எழுதுனேன். 0.5 வந்து மிஸ் ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஓவரால் கட் ஆஃப்ல வந்து போச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மி எழுதுனேன். ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப்ல போயிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியில முடியுமே ரொம்ப உடஞ்சி அப்படியே விரக்தியில உட்காந்துருந்தேன். அப்படியே விறுவிறுன்னு உட்காந்துருந்தேன். எனக்கே நீ பார்க்க அசிங்கமா இருந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னு பாதி அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ விரக்தியில உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடய இருந்தேன். ஸோ கண்டிப்பா வேலைக்கு எங்கடா போறேன், எனக்கு வேலை எதுவுமே தெரியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தேன். எல்லாமே படிப்புல உட்காந்துட்டோம். ஸோ அடுத்து வந்து எப்படியா இந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிட மாட்டா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட உட்காந்துருந்தான். ஸோ அந்த ஒரு இடத்துல கிடைச்சதுதான் எனக்கு இந்த ஒரு வருமான வாய்ப்பு, நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு என்னோட அக்கா மூலமா கிடைச்சது. சரி என்னோட அக்கா மூலமா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதை ஒரு நான் ஏனா தானே எடுத்துட்டேன். சரி அக்கா தானே போடுறாங்க சரி அப்படின்னு எடுத்தாச்சு. அவளுக்காண்டி எடுத்தாச்சு. ஒரு ஐடி போட்டாச்சு. ஒரு ஐடி எப்படி ரெடி பண்ண அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா கேட்டிங் போனேன். ஸோ பாத்தீங்கன்னா ஈவெண்ட் ஒர்க் இருக்கு, இந்த பஞ்சம் டைப் பாப்கார்ன்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஊருக்கு போனேன். ஸோ இந்த மாதிரி போய் தான் என்னோட இதை வந்து சேவிங்ஸ்ல வச்சிருந்த ஒரு அமௌண்ட் தான். ஸோ எங்க வீட்டுக்கே தெரியாம போய் போட்ட ஒரு காசு. எனக்கு பாத்தீங்கன்னா பதட்டம் ஓவர் ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு காசு கேட்பாங்க. ஸோ அது போய் எடுக்கும் போது என்ன என்ன இல்லை அப்படின்னா என்னைய அவ்வளவுதான் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஸோ இது ஒரு எப்படியே ஒரு பதட்டத்தோடய உட்காந்துருந்தேன். ஸோ பதட்டத்தோட உட்காந்து எங்க அக்காட்ட கேட்டேன், உனக்கு யார் ஜாயின் பண்ணி விட்டா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல ஒரு நம்பர் வந்ததுதான் என்னைய இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் என்னைய ஒரு கைடன்ஸ் கொண்டு போனேன் நம்மளோட மகாராஜன் சிஇடி சார். நம்மளோட பேஜ் மாறல, புரியல பேஜ் மாறல சார். பேஜ் நான் மாறல சார், அப்படிதான் சார் இருக்கு. ஓகே சார். ஸோ அந்த ஒரு இடத்துல கிடைச்சதான் நம்ம மகாராஜன் சிஇடி சார் வந்து எனக்கு வந்து அறிமுகம் பண்ணாங்க. ஸோ அவரோட நம்பருமே கிடைச்சது. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணேன். நார்மலா பேசணும். பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு டிஸ்கஷனும் போச்சு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது அப்பெல்லாம் ஜாயின் பண்ண புதுசு. ஸோ போது பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நான் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆனோம். ஸோ அடுத்து போய் டைரக்டா போய் அவரை மீட் பண்ணேன். அவரோட ஸ்டூடியோல போய் மீட் பண்ணேன். ஸோ நெல்லையப்பர் கோயில் பக்கத்துல அவரோட ஸ்டூடியோ இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி நடத்திக்கிட்டாங்க. ஸோ நம்ம கார்த்திக் சார் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்பதான் பாக்குறேன் நானு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மிங்கிள் ஆகுறோம். ஸோ அந்த ஒரு கையை நான் பிடிச்சோம்னா இதுல இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னா, அப்போ மகாராஜனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் சொல்றேன். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகாராஜன் சாரே பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமரா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு முழுசா பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டூடியோ தான் கண்ணா இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்திருந்தாரு. சோ நான் வந்து அவரோட கையை பிடிச்சேன்.
கண்டிப்பா அவரோட சப்போர்ட்ல வந்து நான் குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படிங்கிறத நான் வந்து முடிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாராஜன் சார் சைடு வந்து திரும்பினாரு. ஸோ அப்போ வந்து என் கூட சேர்ந்து நான் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பர்சன் கூட சொல்லலாம் நம்மளோட மகாராஜன் சார். எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாயிருச்சு. அந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 3600 கிட்ட இன்கம் வந்துருச்சு அந்த வாரம். ஆனா எப்படின்னா இது வந்து வந்துச்சு அப்படின்னா கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி சர்க்கிள் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. இறுக்கி அப்போதான் அவர் கையை பிடிச்சேன். ஓகே, ஸோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்தேன். ஸோ கண்டிப்பா தம்பி நீ வரணும்ப்பா, நீ வந்து சென்னை வந்து மீட்டிங் வரணும்ப்பா அப்படின்னாரு. ஆனா சென்னை எல்லாம் யாருக்குனே இங்கேயே இருக்கேன், அங்கேயே தான் பாத்துக்கிறேன், நான் சென்னை எல்லாம் வரல அப்படின்னு. ஸோ கண்டிப்பா நீ சென்னை வந்தாதான் நீ வந்து பெரிய அளவுல மூவ் பண்ணுவ அப்படின்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பானே எங்க வீட்டுல காசுலாம் கிடையாதுன்னு, நீங்க தான் கூப்பிடுங்க, கண்டிப்பா கிடையாது தம்பி, இது உனக்கான விஷயம். இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து நீ வா உள்ள வா அப்படின்னாரு. இதுக்காண்டி மனக்கிட்ட பாத்தீங்கன்னா சென்னை வந்து போனேன். சென்னை போய் தான் இந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணேன். ஸோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல வச்சு நம்மளோட ஆதிமுருகன் சார் தலைமையில ஒரு மீட்டிங் பண்ணாங்க. நம்மளோட சுரேந்திரன் வந்திருந்தாரு. அடுத்து கிருஷ்ணன் சார் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா 5K அச்சீவர் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒரு அவார்டு அப்படிங்கறத அந்த இடத்துல கொடுத்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா என்னைய வந்து அங்கதான் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ குவிக் ஷாட் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு தான் தெரியுங்களா, ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8.5 மாசம் 9 மாசம் கிட்ட இன்கம் ஒரு பொட்டு கூட கிடையாது. என்ன அப்படிங்கிறது விரக்தியில உட்காந்தேன், ஏன்னா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நிறைய தோல்விகள், ஏகப்பட்ட தோல்விகள். எனக்கு மட்டும் தோல்விகள் அப்படிங்கறத வரவே கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு. யாருக்குமே வரக்கூடாது அந்த தோல்விகள். அந்த மாதிரியான ஒரு தோல்விகள் அப்படிங்கறத நான் வந்து சந்திச்சிருந்தேன். ஸோ இது வந்து எனக்குள்ளேயே நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அவ்வளவு தோல்விகள், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மகாராஜன் சார்ட்ட கால் பண்ணேன். அந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. கண்டிப்பா வேற ஸோ நம்மளோட ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ப்ளூ ஐடிஸ் ஹோட்டல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா வா அப்படின்னாரு. போங்க நாளா வரல அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானு ஸோ பாத்தீங்கன்னா மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார், மீரா மேம், ஹுசேன் சார், ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த பேரும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு போவோம். பாத்தீங்கன்னா சென்னையில போய் நம்ம ஸ்டே பண்ணிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அம்மஞ்சக்கரையில போயிட்டு ப்ளூ ஐடிஸ் ஹோட்டல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கே பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா சுரேந்திரன் தான் மீட்டிங் எடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ஆர்வத்துல பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத கவனிச்சேன். அந்த மீட்டிங் கவனிச்சது இல்லாம நம்மளோட அப்ளைன்ஸ் போட்டோட எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணி முடிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலமா குவிக் ஸ்டார்ட் டச்சர் முடிச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிஎல் முடிச்சிருக்கேன், டிஎல் முடிச்சிருக்கேன். ஸோ டேரக்டா பாத்தீங்கன்னா ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரியோ பிராண்ட் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆனிச்சு. ஸோ நிறைய நிறைய எனக்கு வந்து டீம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பில் ஆன ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கணும் தான், என்ன அப்படின்னா நான் மீட்டிங் டைரக்ட் மீட்டிங்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்சாரு. இம்பார்ட்டன்ஸ் புரிய வச்ச விளைவா பாத்தீங்கன்னா நான் வந்து மீட்டிங் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணேன், எல்லாமே பாத்தீங்கன்னா கத்துக்குவேன். எனக்கு நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் முடிப்பேன். ஆனா எனக்கு டீம் வந்து எதுவுமே யாருமே உள்ள வந்து வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன். அப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா நம்ம கிருஷ்ணன் சார் வந்திருந்தாரு. நம்ம ரியோ பிராண்ட்ல தான் நான் கிடைக்கேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹோஸ்டிங் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு கிருஷ்ணன் சார் சொன்னாரு, தம்பி உன்னோட ஹோஸ்டிங்லாம் பார்த்தப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா, சூப்பர் சார். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு இது சார், டவுட் சார், எனக்கு என்னப்பா அப்படின்னாரு. சார் எனக்கு மட்டும் ஏன் சார் டீமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேரக்ட் மீட்டிங் மட்டும் வர மாட்டேங்காங்க அப்படின்னாங்க. அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே நிக்கி, கண்டிப்பா நைனா உனக்கு அந்த டீம்ங்கிறது வரும், நீ உன்னோட உழைப்பு மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு. அந்த ஒரு ஒரு சத்தம் தான் இன்ன வரைக்கும் என் காலையில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட மீட்டிங்க்கு நான் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அது 1000 ரூபாயும் பரவாயில்ல, அது எவ்வளவு நாளும் பரவாயில்ல. ஆனா எனக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அந்த டேரக்ட் மீட்டிங்ல தான் என்னோட வளர்ச்சியே இருக்கு அப்படிங்கிறத அதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்பதான் என்னோட டீம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பில்ட் ஆகுது. ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறது எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா டேரக்ட் மீட்டிங் டேரக்ட் மீட்டிங் டேரக்ட் மீட்டிங். ஸோ நான் வந்து ஒரு ஆளா தான் போவேன், சிங்கிளா தான் போவேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 மீட்டிங் கிட்ட நான் சிங்கிளா மட்டுமே போயிருக்கேன். எனக்கு உருத்தவன் அப்பதான் என்ன அப்படின்னா பார்த்த சாரதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பர்சன் வந்தான். ஸோ அவன் தான் நம்ம மதுரை மீட்டிங் வந்து வந்தான் ஒரு பர்சன். ஸோ அதுக்கடுத்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த மீட்டிங்ல 5 பேர், ஒரு 7 பேர் கிட்ட வந்தாங்க எனக்கு. அதுல 5 பேர் வந்து அச்சீவரா கொண்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க 360 மாறும் மாறும், அதெல்லாம் காலையில அவங்களை அது மாதிரி இருந்தேன். ஸோ ஆனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து தான் தெரியுது, ஆனா இந்த அளவுக்கு எனக்கு growth இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா சங்கர் வந்து தோல்வி வந்து கண்டனா வெற்றிங்கிற பழத்தை வந்து ருசிச்சதே கிடையாது. இந்த ஆக்சிஸ் மூலமா தான் நான் ருசிச்சிருக்கேன் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மூலம் அவ்வளவு பிரியமா வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
வேற எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலுமே இந்த அளவுக்கு என்கிட்ட கௌரவிப்பு இருப்பாங்களா அப்படிங்கிட்ட கண்டிப்பா கிடையாது. ஒரு ஆளை மதிக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில தனக்கான தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அது போக நமக்கும் ஒரு 1000 பேருக்கு மத்தியில ஒரு ரெகனைசேஷன் பண்ணும்போது அப்படியே எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாராட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரியோ கிராண்டுக்கு ஹோட்டல் போனேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உசேன் சாருக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ உசேன் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நான் மகாராஜன் சார்ட்ட கேட்டேன், சார் எதுக்கு சார் அவங்களுக்கு மட்டும் அவார்ட் ரெகனைஸ் பண்றீங்க அப்படின்னு. கண்டிப்பா தம்பி நீயும் முடியும் உனக்கும் தருவாங்க. அப்படியே கண்டிப்பா சால்வா கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பா சால்வா கிடைக்கும், மாலை மரியாதை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அந்த மாலை மரியாதைக்காண்டி நான் வந்து எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் முடிச்சேன். எனக்கு பாத்தீங்கன்னா பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த பாராட்டுகளுக்காண்டியே எனக்கு வந்து பண்ணேன். ஸோ அந்த இதை நான் வந்து ஆர்வத்தோட பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கான டீமும் செட் ஆயிடுச்சு, எனக்கான இன்கமும் செட் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போனா கூட இந்த அளவுக்கு சம்பாதிச்சு போனா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதோட இதோட பெஸ்ட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஸோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம கிஷன் சார் கையால நிறைய அவார்ட்ஸ் அப்படி ரெகனைசேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு மேடையில எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சது. ஸோ அந்த இடத்துல ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுல பாத்துருப்பேன் அந்த மாக்காப்பா பிரியங்கா அந்த மாதிரி ஜாலியா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். ஸோ என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலுமே பேசுறதுக்கான திறமையை தான் வளர்த்துக்கணும். ஆனா எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஆக்சிஸ்ல நமக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. எனக்கும் ஒரு ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கும் அந்த ஒரு ஃபீல்டுல நிறைய ஆர்வத்தோட இறங்கி நான் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. நான் கண்டிப்பா எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் கேட்டு நான் என்னோட அப்ளைனோட கையை என்னோட மகாராஜன் கையை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு நான் அவர் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு என்னோட அண்ணன். ஸோ எனக்கும் பெரிய சப்போர்ட்டிவரா இருந்திருக்காரு. ஸோ பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ரெகனைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது நானா இது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பெரிய பெரிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கான கனவுகளுமே மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஸோ என்ன அப்படின்னா நான் ஒரு ஆர்மி இல்ல போலீஸே செலக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் தான், செலக்ட் ஆகலாம். கிட்டத்தட்ட 25,000 சம்பளம் கொடுப்பான். ஒரு இன்கிரிமெண்டாக 1,00,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல அங்க அதாவது ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும். ஸோ அது இல்லாம ஒரு இது முடிஞ்சிச்சு, அதாவது ஒரு பீரியட் கிளம்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கான பென்ஷன் ரூபாயும் தர மாட்டோம். ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் ஒரு 5,00,000 ஒரு 10,00,000 கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஏடிஎம் சென்டர்ல காவலா இருக்கணும். ஸோ இப்ப காவலும் கிடையாது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமரா மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல கணக்கு எழுதுறதும் இல்லை அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் வந்து உட்காந்துருக்கணும். கரெக்டு தானே? ஸோ ஆனா அந்த ஒரு இடத்துக்கு நான் வந்து போகக்கூடாது, எனக்கான விஷயத்த நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மேனா நான் மாறிட்டேன். ஸோ ஏன்னா என்னோட வம்சத்துல எவனுமே கோட்டு போட்டது கிடையாது. டூ இந்த மாதிரியான லுக்ல வந்து எவனுமே இருந்தது கிடையாது. ஆனா நான் இந்த இடத்துல பிசினஸ் லுக்ல நான் மாறி இருக்கேன் அப்படின்னா அது இந்த ஒரு ஆக்சஸ் மூலமா தான் நான் மாறி இருக்கு உண்மைக்குமேங்க. ஆனா இந்த ஒரு போட்டோ பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு என்னடா இது இவனா இது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஆனா என்னை எந்த அளவுக்கு கூட்டு போய் நிப்பாட்டிருக்கேன்னா அது நம்மளோட ஆக்சஸ் மட்டும்தான். ஒரு பிசினஸ் மேனா வந்து முழுக்க முழுக்க மாத்துது. என்னோட ஆட்டிடியூடும் சரி, என்னோட திறமைகளையும் சரி, எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்த நிறுவனம். இது வருமானம் மட்டும் இல்லைங்க, நமக்கான திறமைகள் வந்து நிறைய இருக்கு. அது எல்லாமே இந்த ஒரு வாய்ப்பு மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் முழு மனதோட சொல்லுவேன். ஏன்னா எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாலியா வந்து எடுத்துக்கூடிய கேரக்டர் தான். ஸோ ஆனா இந்த ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து எதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சஸ் மூலமா ஸோ இவ்வளவு தூரத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உணர்வுபூர்வமா எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட டோட்டல் லைஃபையுமே மாத்தினது கூட சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா பினான்சியலுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. டைரக்டா போக வேண்டியது, எல்லாமே வாங்க வேண்டியது, அந்த அளவுக்கு எனக்கு என்னோட சுச்சுவேஷன் அப்படிங்க மாறிடுச்சு. பழைய சங்கருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க முன்னாடி எப்படி இருந்தான் ஆனா இப்ப எப்படி இருக்கான் அப்படிங்கறத நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. நீங்க டோட்டல் அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே 360 டிகிரி மாறுது அப்படின்னு, கண்டிப்பா மாறுங்க. நானே நினைச்சு கூட பார்க்கல இது நானா அது அப்படின்னு. கண்டிப்பா வந்து மாத்திருக்கு. ஸோ மாத்திக்கிட்டும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா 10,000 மேல 18,000 மேல அந்த மாதிரி இன்கம்ங்கிறது நீங்க வாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 10,000 கூட 20,000 கூட எடுத்திருக்கேன், 25,000 கூட எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் கண்ணிலே பார்த்தே கிடையாது. ஆனா இந்த வாய்ப்பு மூலமா வாரம் 25,000 கிட்ட அப்படிங்கிறது எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா என்னோட ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஷேரிங் அப்படின்னா ஒரு இதுவாக்கில் இருக்கும் அப்படின்னு. ஸோ நானுமே இது வந்து கேட்ட நபர் தான், நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு யோசிச்சேன். கண்டிப்பா கொடுக்குற இடத்துக்கு வந்தேன். ஸோ இதே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதான் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஆக்சிஸ் வந்து சாதாரண நினைச்சிட வேண்டாம். ஏன்னா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும்.
அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணோம்னா தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து விபிஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம சிடிஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாருமே அடைய ஆரம்பிப்போம். அடுத்து வரக்கூடிய பிரைம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே அடைய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எந்த ஒரு மூல முடுக்குக்கு போனாலும் ஆக்சஸ்க்கு ஈடாகாது, எதுவுமே ஈடாகாது, ஒரு பிளானுமே ஈடாகாது. அந்த அளவுக்கு நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். எவ்வளவு தூரம் வந்து வாழ்க்கை அப்படிங்கறது ஒருத்தர் மாத்திருக்கு அப்படிங்கறத நான் வந்து இது மூலமாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆக்சஸ் அப்படிங்கறது வருமான வாய்ப்பையும் தாண்டி நிறைய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமா எனக்கு வந்து உணர்த்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மூலமா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேல இன்கம் ரன் பண்ணிருக்கேன். ஸோ பிடிச்ச மொபைல் போன் அப்படின்னு அச்சீவ் பண்ணிருக்கேன். அது போக பாத்தீங்கன்னா ஹோம் நீட்ஸ் எல்லாமே எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன். 2024 பிளான் வந்து மிகப்பெரிய லெவலில் எனக்கு பிளான் வந்து எனக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதையுமே அடைவேன். கண்டிப்பா வந்து என்னால் அடைய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றேன். ஸோ சூப்பர். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆனரபிள் சிஇடிஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வாய்ப்பை கொடுத்த என்னோட எம்டிசிஓக்கும் எம்டிசிபிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் எல்லாருமே ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வழிநடத்தி கொண்டு போயிருக்கேன் என்னோட மகாராஜன் சிடி அண்ட் கார்த்தியன் சிடி அண்ட் ஜீனா பேகம் சிடி, அது பார்த்தீங்கன்னா மனோஜ் சிடி, ஆதிமுருகன் சிடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட தேங்க்யூ ஸோ மச். பேக் டு ஹோஸ்ட். சார் பேசுறது கேக்குதா? கிளியர் சார். ஓகே ஓகே சார், சூப்பரா உங்க லைஃப்ல வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத சொல்லுவாங்களா, அதே மாதிரி நீங்க வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து தனியா போயிட்டு அவ்வளோ தூரம் தனியா போயும் பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா நின்றுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அந்த புரிதல் ஏற்பட்டதுனாலதான் இந்த இடத்துல வந்து நீங்க இந்த இடத்துல சக்சஸே அடைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ, சூப்பர் சார். ஓகே ஓகே, இந்த செஷனை இப்போ யார் யாரெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐம்பது பேர் தானா? ஓகே, 120. இதுல எம்பையர் விஷன் சுபா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் மேம். நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. சுபா மேம் கேக்குதா? ஓகே, கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது மேம். மேம் கேக்குது, கண்டினியூ. லீடர்ஸ் எனக்கு தான் கேட்கலையா இல்ல யாருக்குமே கேட்கலையா? லீடர்ஸ் மேம் பேசுறது வாய்ஸ் கேட்கல சார். சுபா மேம். சுபா மேம். ஓகே சார், நீங்க நெக்ஸ்ட் பர்சன் கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. எம்பையர் பிஎன்எக்ஸ் ஏஎம்கே சத்யா சிஎல் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க மேம். எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நம்மளுடைய சங்கர் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு செக்ஷன் சூப்பராக போச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது சக்ஸஸ் ஷேரிங், அவர் படித்ததுலேருந்து அச்சீவ்மெண்ட் முடிச்சு, அதாவது டெல்லி எழுதி போயிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் தகர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியாவை எடுத்து இன்னைக்கு சூப்பராக வேற லெவலில் எக்ஸலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சங்கர் சார் ஹோஸ்டிங் கூட ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பண்ணுவாங்க. மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கோ அதை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம எம்பையர் ஸ்மைலி ஸ்ரீதேவி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க மேம். மேம் கேக்குதா? சார் கேக்குது சார். சங்கர் சார் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டார்டிங் 10வதுலேருந்து எப்படி படித்தாங்க, எப்படி மார்க் எடுத்தாங்க, அதுலேருந்து அவங்க போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் எப்படி ஜாயின் பண்ணாங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்காங்கங்கிறது சூப்பராக ஷேர் பண்ணாங்க சார். ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்
ராயல் ராஜேஷ் சார், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்களோட குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஈவினிங். பார்த்தா சாருக்கு ஒரு பிக் அப்ளாஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஒரே ஒரு தடவை மீட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அப்படியே சங்கர் சாரை பற்றி சொல்லிடலாம். நான் வந்து இந்த மனசுல வந்து October 19 நம்ம மதுரை மாஸ் ஈவெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்பவே என் கூட நல்லா ஜெல்லான ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஹோஸ்டிங் குயின் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஹோஸ்டிங் கிங்னா அது நம்ம சங்கர் சார் தான். அதே மாதிரி இவ்வளோ தூரம் சார் வந்து பயணிச்சு நிறைய தோல்விகள் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்களா, இதுக்கு ஒரே ஒரு 2 படம் மட்டும் தான் வந்தது. ஒன்று வந்து சூரரை போற்று, இன்னொன்று வந்து 83. இந்த படம் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். இந்த 2 படத்துல நடந்த ஒரு விஷயம் தான் சங்கர் சார் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ சார் வந்து எல்லா விஷயமும் அடையணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி விபி சார் கிருஷ்ணன் சார் சொன்ன ஒரு விஷயம், உனக்கான டீம் உன்னை தேடி வரும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணா உழைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நானும் என்னன்னா ஒரு தம்பியா இருந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பார்த்தாண்ணே. தேங்க்யூ சங்கர் சார். தேங்க்யூ சூப்பர். நெக்ஸ்ட் எம்பையர் பாரதி கேஎஸ்ஐ மேம், உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். குட் ஈவினிங் பிரதர். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம். பிரதர் கேக்குது மேம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட உங்களோட ஹோஸ்டிங் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். வாழ்த்துக்கள் பிரதர். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில குரோம்பேட்ல தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இருக்கா பிரதர்? தெரியும். ஓகே பிரதர். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம். ஹோஸ்டிங் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சங்கர் பிரதரை பத்தி சொல்லவே தேவையில்ல. சூப்பரா பேசியிருக்காரு. வேற லெவல். போலீஸ் ட்ரைனிங் போயிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஜெயிச்சிருந்தா கூட சம்பளம் கை நீட்டி தான் வாங்கியிருந்துருக்கணும். ஸோ இந்த பிசினஸ் அவருக்கு கையில கிடைச்சதுனால அவர் டீமுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்கம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்காரு. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல புள்ள. ஸோ பர்சனலாகவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னும் மென்மேல வளருவாங்க. அவரு கூட வந்து பெரிய டீமே நம்ம 6 சீரீஸ் கூடவே இருக்காங்க. ஸோ வேற லெவல். சங்கர் பிரதர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ மேம். சூப்பர். உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கான ஃபீட்பேக்கை வந்து நீங்க வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்தா சார் வாய்ஸ் கேட்கல மேம். இப்போ கேக்குதா மேம்? சரி சார். சாரி, ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒரு செஷனை வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்த நம்ம சங்கர் சாருக்கும் இந்த ஈவெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்த நம்ம லீடர்ஸ்க்கும் அந்த இடத்துல தேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சங்கர் சார். தேங்க்யூ சார். ஓகே மேம், கேக்குதுல பேசுறது? உங்க வாய்ஸ் கேக்குது சார். யாருக்கும் நினைக்கிறேன். ஓகே மேம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாரும் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம்.